வெல்கம் டு அகிலாஸ் மதர் யூடியூப் சேனல். இன்றைக்கி சேனலில் பார்க்குற ரெசிபி முட்டை குழம்பு. இதுக்கு பேன் எடுத்துகிட்டு ஆயில் நல்லா ஹீட் பண்ணிட்டு வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டும் வதக்கிக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதை அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னா தேங்காய் துருவல், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, அது இல்லாமல் ஸ்பைசஸில் பட்டை, கிராம்பு, சீரகம், கல்பாசிப்பூ, சோம்பு, மிளகாய்த்தூள், இதில் சிக்கன் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்பைசஸ் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன் கறி லீஃபோட இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இதை ஃப்ரை பண்ணதும் எவ்வளோ நமக்கு தண்ணி தேவையோ, இந்த கிரேவிக்கு எவ்வளோ நமக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அதை நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு, அந்த ரா ஸ்மெல்ல இல்லாத அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக டேஸ்ட் பண்ணி பார்த்து சால்ட் அதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கலாம் ஃபைனலாக. இந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் தான் நம்ம எக்கை ஆட் பண்ணணும். ஏன்னா எக்கை ஆட் பண்ணதும் ஒரு 5 to 10 மினிட்ஸில் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எக்கை ஒரு 1 by 1 ஆட் பண்ணிடணும். ஒருவேளை எக்கு ஸ்பாயிலாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சுன்னா வேறு ஒரு பவுல் எடுத்து அதில் ஃபஸ்ட்டு எக்கை போட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா எக்கையும் சேர்த்ததும் ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சு விட்டுறணும். அப்படியே 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா அந்த எக்கு இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகி ரெடியாக இருக்கும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியே வச்சுருக்கோம். அப்போ இந்த குழம்போட மேல் பாகத்தில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து அது நல்லா ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான சைன் நமக்கு தெரியும். இப்போ சுவையான முட்டை குழம்பு தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா